இளைஞர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் சேகுவேரா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நிறைய பேசுவோம் அவரோடு. வணக்கம். 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 நடிகர் விஜய் அவருடைய கட்சி சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். அதற்கு முன்னாலே நிறைய வம்புகளை ஆதவ் அர்ஜுனா இழுத்து வச்சாரு, ஃபெலிக்ஸ் இழுத்து வச்சாரு. இப்போ இந்த தேர்தல் களத்தில் விஜய்க்கு எதிராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் களமாடுவாங்க அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்லாம் பேசுபொருளாக இருக்குது. அது மாதிரி அஜித்தினுடைய ரசிகர்கள் விஜய்க்கு எதிராக இந்த வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் பரவலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இதை? அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தொடர் ஒன்று என்னென்னா, சினிமாவிலேருந்து வர நடிகர் குறைந்தபட்சம் அரசியலுக்கு வரவர் குறைந்தபட்சம் கள அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு வரணும். வரும்போது ஒரு பக்கபலமாக தான் ஐடியாலஜியில் இருக்க சில நடிகர்களையாவது திரட்டிட்டு வரணும். தனியாக வந்தார், சரி வாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். வந்தவர் மற்ற நடிகர்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொந்த கட்சி ஆளுங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கோம். அதையும் செய்யலை. சினிமா போட்டி மாதிரியே அரசியலையும் நினைச்ச ஒரு ஆளுக்கால மட்டும்தான் இது அமைதியா இருக்க முடியும். அப்படிதான் இருந்தாலும் நினைச்சிருக்காரு. சினிமால என்ன எல்லாம் செஞ்சாரோ அதையே இங்க பிராக்டிஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஒரு அல்ப புத்தி என்னன்னா, சினிமால இருக்கும்போது எப்படியே சூப்பர் ஸ்டார் ஆகணும். ஒரு அல்ப புத்தி, அவ்வளவுதான். காக்கா கழுகு எவ்வளவு மேல போனாலும் சாப்பிட கீழே தானே வரணும் அப்படின்னு ரஜினியை உரண்டை இழுக்கிறது. பெரிய சட்டையை நான் போட்டு பார்க்க கூடாதான்னு ரஜினிகாந்த் பேசுனதை டீகோட் பண்ணி பேசுறது. அப்படின்னா என்ன, நம்மளோட ஒரு பெரிய ஆள் அடிச்சிட்டோம்னா நம்ம அவருக்கு ஈக்குவல் ஆயிருவோன்ற ஒரு அல்ப ஆசை தான் விஜய்க்கு. வேற எந்த ஆசையும். அவருடைய மேனரிசம் எல்லாம் இவர் நிறைய கையாண்டு இருக்கிறாரு. ஆமா ஆமா. பல பாடல்கள்ல நான் சூப்பர் ஸ்டார், அண்ணாமலை தம்பின்னு ஆட வந்தேன்டா அப்படின்னு பல பாடல்லாம் நிறைய டீகோட் பண்ணியிருக்காரு. எப்படியாவது சூப்பர் ஸ்டார் ஆகணும்ன்ற வெறி எல்லா நடிகர்களுக்குமே இருக்கு. அஜித் சொல்லியிருக்காரு, சிம்பு, நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் பெருசா இந்த மாதிரி ஓப்பனா போட்டி போட்டுலாம் வரதில்லை. இப்ப எல்லாருக்குமே ஒரு போட்டி, அந்த மதிப்பை கொடுத்து எல்லாருக்குமே ஒரு போட்டி இருக்கும். ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறோம்னா எப்படியாவது மேனேஜர் ஆகணும், ஓனர் ஆகணும் அப்படின்ற வளரணுன்ற எண்ணம் இருக்கு. ஆனா அந்த எண்ணம் எப்படி இருக்கும்னா, இங்க கத்துக்கிட்டு அங்க போய் வேலை செய்யணும், அங்க உட்காரணும், அப்படி இருக்கணும். ஆனா இங்க இருந்து அவனை காலி பண்ணி அங்க போக கூடாது. அந்த எண்ணம் இவர்கிட்ட இருக்கு. அந்த எண்ணம் இவர்கிட்ட இருக்கு. இது தெரியும். அப்படியே இதே மாதிரி 2 வாட்டி ரஜினி பேசினதை டீகோட் பண்ணி உரண்டை இழுத்து விட்டாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கு மறுப்பு கூட தெரிவிக்கல. ரஜினிகாந்த் பொதுவா யாருடைய வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு. ரொம்ப அமைதியா விரும்புவார். ரொம்ப சைலண்டா இருப்பாரு. யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா, அப்படியா விஜய் தெரியல, எனக்கு இருக்கட்டும், ஓகே ஃபைன், ஓகே, அப்படியா, சாரி அப்படின்னு போயிடுவாரு. அவர் ரொம்ப எளிமையான, எளிமை மீன்ஸ் மன அளவுல எளிமையான, எல்லாத்தையும் பழகக்கூடிய ஒரு ஆளு. அப்படிதான் இருப்பார். பிறகு இவ்வளவு சாதாரணமாக எளிமையாக மக்கள் அணுகக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் அவர் தான். இப்படிதான் அவர். இத்தனைக்கும் அவர் பேன் இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய ஃபேமஸான ஆளு. நீ தமிழ்நாட்டை தாண்டி ஒரு படம் கூட நடிச்சது இல்லை. நீ யாரோட மோதுற? தமிழ்நாட்டை தாண்டி ஏதாவது ஒரு படம் நீ நடிச்சிருக்கியா? அவர் பாலிவுட்ல நடிச்சு, ஆந்திராவில் நடிச்சு, கேரளாவில் நடிச்சு, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நடிச்சிட்டாரு. நீ இங்க இருக்க தனுஷ் கூட ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டாரு, பாலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டாரு. நீ இன்னும் குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற. விக்ரமும் பாலிவுட் போயிட்டாரு. நீ இன்னும் இங்கேதான் இருக்க, குண்டு சட்டில குதிரை. அவங்க எல்லாம் வேற முயற்சிகள் பண்ணி எடுக்கிறாங்க. திரைப்படத்துல கடைசி வரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்க தெரியல, கதையை சூஸ் பண்ண தெரியல. கடைசி வரைக்கும் பஞ்சடேல கதையா பேசி வாழ்க்கையை பாதிக்கு எடுத்தது இவர் தான். இந்த லைனா ஒரு படமா எடுத்தாரு, பேரரசு இதுன்னு. அந்த மாதிரி எடுத்து உன்னை நாசமாக்கி குட்டிச்சோர் ஆக்கி விட்டாரு, பிற்போக்குவாதியாவே ஆக்கி விட்டாரு. அதுதான் சிறந்த திரைப்படங்கள்னு சொல்லி அவருடைய பட்டியலில் இருக்கும். பிற்போக்குவாதியாவே ஆக்கி விட்டாரு. இப்பதான் சின்ன சின்ன பசங்க உன் கூட ட்ரக்ஸை யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணி அதை ஒழிக்கணும்னு சொல்லி தராங்க. அடுத்ததா உமன் ஹராஸ்மெண்ட்னா என்னன்னு உன்னை மாஸ்டர் படத்துல பேச வச்சிருக்காங்க. இப்படிலாம் பேச வைக்கிறது இப்ப இருக்க ஜென்ரேஷன் தான் உன்னை பேச வைக்குது. பழைய பீஸோட நடிச்சு உன் மூலம் மழுங்கி போயிருச்சு. சினிமாவில் சீப்பான சண்டையை போட்டு இப்ப அரசியலுக்கு வந்தோடனே நீ அங்க அந்த சண்டை போட்டதுனால தான் உன் கூட இருக்கவங்கலாம் சினிமா ஆளுங்களை எதிர்க்கும் போது நீ வேடிக்கை பாக்குற. ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாருன்னா, அஜித் பாத்தீங்கன்னா நடிகர்கள்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒண்ணு ரேஸ் ஓட்ட போயிடுறாங்க, இல்லைன்னா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. சூர்யாவையும் அஜித்தையும் நோண்டி விடுறது. உனக்கு என்ன, அவங்க யாராவது பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்றாங்களா? அவங்க பாட்டு ஒரு அழகான வாழ்க்கை, வருஷத்துக்கு ஒரு படம், நிம்மதியான வாழ்க்கை, அப்படியே அவங்க பாட்டுக்கு போறாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல.
அவங்க பாட்டுக்கு போறாங்க. அவங்க எந்த ஒரு படம் எடுத்தா கூட சூர்யால ஒரு படம் எடுத்தாலும் சமூக நீதி பேசுற ஒரு படமா எடுத்து மக்கள்கிட்ட ஒரு பேசும் பொருள் ஆக்குறாரு. நீ இது வரைக்கும் ஏதாவது ஒரு சாதி மறுப்பு படம் எடுத்திருக்கியா? ஒரு மத மறுப்பு படம் எடுத்திருக்கியா? சமூக நீதி சார்ந்த ஏதாவது ஒரு படம் எடுத்திருக்கியா? தயவுசெய்து கத்தியை சொல்லாதீங்க. அது அது அந்த லிஸ்ட்லேயே வராது. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்திருக்கியான்னா எதுவுமே இல்லை. அதனால தான் இந்த ஆள் வந்து அஜித்தையும் விஜய் நோண்டுறாரு. ஆதவர்ஜுனா ரஜினியை நோண்டிட்டு பகிரங்கமா மன்னிப்பு கேட்குறான் மேடையிலேயே. இப்படி ஒரு சாவாக்காரர் நம்ம பார்த்ததே இல்லை. சாவாக்கார் நீங்க எல்லாரும் சாவாக்கார் இன்னும் சாகலை. ஆதவர்ஜுனா உருவத்துல உயிரோட இருக்காரு. நீங்க திருமாவளவனை திட்டுவார், மன்னிப்பு கேட்பாரு. அப்புறம் அதுக்கு முன்னாடி யாரையோ ஒருத்தர் பொம்பளை திட்டு மன்னிப்பு கேட்டாரு. ஜென்சி கிட்ஸ் வீடியோ ஒன்று தூண்டி விட்டு உடனே டெலீட் பண்ணிட்டாரு. இப்படி பல இடங்கள்ல பேசக்கூடிய ஆதவர்ஜுனா தான் இப்போதைக்கு வாழ்ற சாவாக்கார். அப்ப இந்த ஒரு டுபாகூர் இழுத்து விட்டு 7.5 இழுத்து விட்டு அமைதியா இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் இழுத்ததுல இந்த இந்த இஷ்யூ வருது. இங்க ஃபேக் ஐடிஸ் இஷ்யூ வருது. பேர் வந்து யாருன்னா, இந்த துப்பாக்கி படத்துல விஜயோட பேர் வந்து அவரோட பேர் தான். அவர் தான் இப்ப விஜயோட மேனேஜரா இருக்காரு, பர்சனல் மேனேஜரா இருக்காரு. அந்த பேர் கொண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த கத்தி படத்துல தான் உள்ள இல்ல அந்த 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 துப்பாக்கி படத்துல தான் உள்ள வராரு. ஏஆர் முருகதாஸ் மூலியமா தான் அவர் விஜய்க்கு இன்ட்ரோ ஆகுறாரு. அதுல இருந்தா விஜய் கூடவே இருக்காரு. அப்புறமா தான் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறாரு, ஒரு லாபி பண்றாரு, ஒரு வார் ரூம் ஆரம்பிக்கிறாரு. விஜய்க்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் காலி பண்றது, ஒரு பெரிய மாஃபியா செட் பண்றது, எல்லா வேலையும் பண்றது. இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அஜித் பேர்ல ஒரு 50 ஐடி, ரஜினி பேர்ல ஒரு 50 ஐடி. அஜித் பேர்லனா நடிகர் அஜித் பேர்ல அஜித் டிபி வச்சு அஜித்தோட இது போட்டு அது 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 அப்படியே ஃபுல்லா அந்த அதுலயே ஒரு 50 ஐடி. விஜய் ரஜினிகாந்த் பேர்ல ஒரு 50 ஐடி, கமல்ஹாசன் பேர்ல ஒரு 50 ஐடி. இப்ப இந்த ஐடி வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். அது உங்களுக்கு அப்படியே அந்த விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் பேசுற மாதிரியே இருக்கும். இல்ல ரஜினிகாந்த் வச்சுப்போம். ரஜினிகாந்த் ஐடி, ஒரு ரஜினிகாந்த் டிபி போட்ட ஒரு ஐடி. நாங்க வந்து ரஜினியை இழந்துட்டோம், அவர் அரசியலுக்கு வருவார் நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம், கடைசியில அவர் வரல, எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாயிருச்சு, அவரை தான் நாங்க விட்டுட்டோம், உங்களை விட மாட்டோம் தம்பி. ஓ சரி சரி சரி. இப்ப எப்படி சிங்க் ஆதா? சாதாரணமா பாக்கணும், ரஜினி சீரியல்லாம் உள்ள போடுறாங்க போல, அப்ப நம்மளும் போட்டுடலாம். அப்ப விரும்புறாங்க இந்த சில்லித்தனமான வேலையை பாக்குறாங்க. உண்மையிலேயே ரஜினி ரசிகர்கள்ல பல ஐடிகள் இருக்கு, பேர் கூட சொல்ல முடியும். அந்த ஐடிகள் எல்லாமே விஜய் தினமும் போட்டு துவச்சு தொங்கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அஜித் ரசிகர்ல ஒரு பையன் இருக்கான், த்ரெட்ஸ்ல ஒரு பெரிய பிடிஎஃப் ஒன்று ரிலீஸ் பண்றான். அவன் என்ன பண்றான்னா, அந்த நடிகைக்கும் விஜய்க்கும் எப்பையில இருந்து பழக்கம், இந்த அனுஷ்கா சர்மாவும் விராட் கோலியும் கப்பல் டிஷர்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. விராட் கோலி போட்ட டிஷர்ட்டை கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க போடுவாங்க. அதே ஃபார்முலாவே இவங்க 2 பேரும் பண்ணிருக்காங்கன்னு எங்கெங்கயோ போட்டோ, இவன் பண்ண எடுத்த போட்டோஸ் தான் அது வைரல் ஆச்சு. ஒரு PhD வந்து பண்ணிட்டான், பண்ணி போட்டா. எனக்கு சரியான ஷாக்கு, 8-10 வருஷமா இதே வேலையாவே வளைஞ்சிருக்கானே அப்படின்னு. அவன் போட்டு கிழிச்சு போட்டு விட்டான், அதுதான் வைரல் ஆகுது. அப்ப அஜித் ரசிகர் எவனும் இவனுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல, போட்டு துவச்சு எடுக்கிறாங்க. ஆனா இவங்களா கிரியேட் பண்ணி இப்ப யாரெல்லாம் இந்த அஜித் பேர்லயோ ரஜினி பேர்லயோ விக்ரம் பேர்லயோ சூர்யா பேர்லயோ ஏதாவது ஒரு ஐடி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி போட்டுருந்துச்சுன்னா, டக்குன்னு அந்த ஐடியை கிளிக் பண்ணி ஒரு 10 ஸ்வைப் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், அதோட அந்த ஐடி முடிஞ்சிடும். அப்பனா 10 நாளுக்குள்ளதான் அந்த ஐடி கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓ சரி, 10 நாளுக்குள்ளதான் இருக்கும், அதுக்கப்புறம் போஸ்டே இருக்காது. அப்படி மேலே இருந்துச்சுன்னா அது விஜய்க்கான ஃபேவரான போஸ்டா இருக்கும். ஓ சரி. அப்ப இப்போ இதுக்கு வேண்டி ஆரம்பிச்சு அந்த வேலைகளை செய்யறதுக்கு வேண்டி நடத்திட்டு இப்போதைக்கு கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு மாவட்ட வாரியா ஒரு எல்லாருக்குமே ஒரு கால்ஃபேராவே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ரசிகர்களா, அதாவது ஒரு ஹீரோட ஃபேன் பேஸா இருக்கிறவங்க எல்லாரும் விஜய் ஆதரிக்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களும் கமல்ஹாசனோட போட்டோ போட்டு நாங்க நம்பி இருந்தோம், கமல் இன்னைக்கு இவர் டார்ச் லைட்டால டிவியை உடைப்பாருன்னு நினைச்சோம், டார்ச் லைட் மறைஞ்சு போச்சு, ஆனா நாங்க வந்து விசில் சத்தத்தை மறைய விட மாட்டோம் அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று வருது. பார்த்து சரியான ஷாக்கு, என்னடா இது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ஐடி, இது வந்து வித்தியாசமான ஐடி, அவன் விஜய்க்காகவே சப்போர்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தான். இப்ப திடீர்னு ஒரு 2 நாளா விஜய் எதிர்த்து பேச ஆரம்பிச்சோடனே அந்த ஐடி எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டானுங்க ஐடியா. இந்த மாஃபியா வேலையும் உள்ள நடக்குது. சரி. சோ இப்ப இந்த வேலையை தான் அந்த டீம் வந்து நெட்வொர்க்கா பண்ணிக்கிட்டு இவங்க எல்லாம் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்க புதிய. ஆமா, இப்ப என் பேர் சோனியா அருண்குமார் அப்படின்னா நான் மட்டும் ஒரு 50-60 ஐடி வச்சிருப்பேன். சரி.
நான் மட்டும் 50-60 ஐடி வச்சிருப்பேன். ஒரு ஃபோன்லயும் 10 ஐடி வச்சிருப்பேன். சரி, ஒரு நாள் உங்களுக்கு இதான் வேலை. அப்போ ஆமா, ஒரு நபர் வந்து 10 ஐடி வச்சிருக்காருன்னா இந்த இதுல இதுதான். இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு திட்டமா இருக்கு. ஒரு ரூம்ல 4 பேர் உட்கார்ந்துருப்பான். ஆ. ஒரு கடையை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு ரூம்ல 4 பேர் உட்கார்ந்துருப்பான். அந்த 4 ரூம் ஒரு ரூம் அந்த ரூம்ல ஒரு 4 ஸ்லாப் இருக்குன்னா ஸ்லாப்ல முழுக்க ஃபோன்ஸா இருக்கும். 12,000 ஃபோனா இருக்கும். சரி சரி. ஒரு 10 20 ஃபோன் 30 ஃபோன் 40 சரி, ஃபோன் சரி. இருக்கும். சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும் எல்லா சரி. ஃபோன்லயும். இவன் எடுத்து 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 எல்லாத்துலயும் ரீட்வீட் பண்றது, ஷேர் பண்றது, ரீட்வீட் பண்றது, ஷேர் பண்றது போட்டுக்கிட்டே இருப்பான். அவ்வளவுதான் இவனோட வேலை. இந்த ரீட்வீட் ஷேர் எல்லாமே நீங்க பாக்குற தாவேக்கா நபர்கள் எல்லாம் அவன் வேற ஐடி இவன் வேற ஐடி இவன் வேற ஐடி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எல்லாத்தையும் ஒரு ஆள் பர்சனா எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் பல ஐடிகள் இருக்கும். அப்படிதான் யூஸ் பண்ணி அப்படிதான் ஓட்டிட்டு இருக்கானுங்க. இப்படிதான் இந்த ஆன்லைன் கேம்பெயினே ட்விட்டர்ல மெயினா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல இப்படிதான் இந்த கேம்பெயினே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி சரி. இது ரொம்ப வினோதமா இருக்கு. சினிமால இப்படிதானே நிறைய பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி புகார்கள் வந்து ஆமா, சினிமா ஒவ்வொரு நடிகர்களும் வந்து மற்றவங்களுக்கு எதிராக யார் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய திரைப்படங்கள் வரும்போது அவங்கள அடிக்கிறதுக்கு, குறிப்பாக வந்து விஜயும் இந்த வேலைகளை வந்து நிறையவே பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு. இது காலங்காலமா நடந்துகிட்டே தான் இருக்கு. இது சினிமா வரைக்கும் இருக்காத, சினிமாவிலே இந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தல. ஆனா இது அரசியலுக்குள்ள வந்து இந்த சீப்பான ஒரு கேம்பெயினை பண்ணும்போது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதை அவனுங்க திட்டமிட்டு ஒரு ஆர்கனைஸ்டா இந்த கிரைமை பண்றானுங்க. திட்டமிட்டு பண்றானுங்க எல்லாத்தையும். இல்லை, இது சாதாரண மக்களுக்கு இது தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. இப்ப நுட்பமாக உங்களை மாதிரி பார்க்கக்கூடிய கொஞ்சம் பேர் தெரியும். இப்ப இதை மாத்தணும்னா ஒண்ணும் இல்ல, முக்கியமான நடிகர்கள் அஜித், சூர்யா, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்துட்டாரு. 3 பேருமே என்ன செய்யணும்னா, இந்த தேர்தலில் நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லை. நீங்க திமுக கொடுக்கணும்னு நான் ஏன் சொல்ல போறேன்னா சொல்ல மாட்டேன். யாருக்கும் ஆதரவு இல்லை, இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தொண்டர்கள் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உங்கள் தலைவரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டா போதும். இவங்களோட அம்பலமான எல்லாம் அம்பலமாயிரும். இவனுங்க பண்ற ஸ்கேம்ஸ் எல்லாம் அம்பலமாயிரும். பட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உன் தலைவனே சொல்லிட்டான் உனக்கு என்ன இங்க வேலை போ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது விஜய் அவர்கள் களத்தில் வந்து மக்களுக்காக பேச மாட்டார். இங்கே என்ன அரசியல் நடந்துட்டுருக்கு, மக்களுடைய பிரச்சனை என்ன, அதை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார், போராட மாட்டார். ஆனால் சோசியல் மீடியாவில் மட்டும் விஜய் வரணும், விஜய் முதல்வராகணும், 2026 அவருடைய கையில் தான் இருக்குது, நம்மளையெல்லாம் காப்பாற்ற போகிறது அவர் தான். தெருமனை கூட்டத்திலே அப்படிதான் பேசுகிறாங்க. தெருமனை கூட்டத்திலே உங்கள் எல்லாருக்கும் விஜயை பார்க்கணுமா? ஆமாம். உங்க எல்லாரும் விஜய்கிட்ட பேசணுமா, போட்டோ எடுக்கணுமா? ஆமா. அப்ப அவர் முதலமைச்சராக்குங்க வருவார். ஓ, அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கணும்னா அவர் முதலமைச்சர் ஆக்கணும். அப்பனாதான் அவர் வருவார். யாரு இதை பேசுறது? யாரு? சுப்ரீம் கோர்ட்ல ஆயரா இருக்கிற சத்தியமூர்த்திங்கிற தாவேகா நிர்வாகி. அந்த ஆள் அப்படிதான் பேசுறாரு. அறிவில்லாதனமா பேசுறாரு. ஏன்னா நல்லா கான்ஸ்டியூஷன் படிச்சாருன்னா இல்ல கான்ஸ்டியூஷன் பேரை மட்டும் படிச்சுட்டு வந்தானு தெரியல. இது நல்லா இருக்கேன். இது எப்படி யோசிக்கிறாங்க? அதாவது விஜய் அவர்கள் திரைப்படத்தில் இருந்தார், ஒரு பெரிய நடிகராக இருந்தார், மக்கள் பின்தொடர்றாங்க, அது வேற ஒரு ரசிகர்கள் மட்டத்தில். ஆனால் ஒரு அரசியலுக்கு வந்த பிறகும் அந்த முகத்தை காட்டி மட்டும் வந்து ஓட்டை வாங்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறது எந்த மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது? இது எம்ஜிஆர் ஃபார்முலா தான். எம்ஜிஆர் ஒரு இடத்துல இந்த சத்யராஜ் கூட அதை ட்ரோல் பண்ணியிருப்பாரு. சோடாவை குடிச்சிட்டு பாதியை வச்ச உடனே சோடாவே எனக்கு 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 நாங்கள் இருக்க கூட்டெல்லாம் அடிச்சுக்கும், எல்லாருக்கும் சோடா தரேன் கவலைப்படாத, அந்த அண்டாவை எடுத்துட்டு நீங்க வை, சோடா ஊத்து அப்படின்னோடனே ஊத்தி எல்லாம் அண்டா ஃபுல்லா சோடா ஊத்துனோன்னு எல்லாரும் அதை போய் குடிச்சுக்குவாங்க. அந்த ஃபார்முலா தான் விஜயும். விஜய் குடிச்சிட்டு வச்ச ஒரு எச்சி டம்ளரை 10,000 ரூபாய்க்கு புசியானந்து விற்கிறாரு மாவட்ட செயலாளர்கிட்ட. இது உண்மையா? இது உண்மை. அவர் ஸ்டேஜ்லயே பேசியிருக்காரு. ஸ்டேஜ்லயே ஓப்பனாவே சொல்லிருக்காரு, என்கிட்ட ஒரு மாவட்ட செயலாளர் வந்தான், எனக்கு எதுவுமே வேணாம் தலைவர் குடிச்சிட்டு வந்த அந்த டம்ளரை மட்டும் எனக்கு கொடு, நான் 10,000 ரூபா தரேன்னு சொல்லி 10,000 ரூபா என்கிட்ட கொடுத்துட்டு அந்த டம்ளரை வாங்கிட்டு போனா அப்படின்னு ஓப்பன் மேடையில புசியானந்த் பேசுறாரு. எச்சி டம்ளரை 10,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போற அளவுக்கு ஒரு கூட்டத்தை விஜய் வளர்த்து விட்டுருக்காரு. இப்போ விஜய் போடக்கூடிய சட்டை, பேண்ட், இன்னும் எக்ஸ்ட்ரா எல்லாம் போகும், பயங்கர ரேட்டுக்கு போகும். பயங்கர ரேட்டுக்கு போகும். இந்த மைக்கேல் ஜாக்சன், அதுக்கு கதை உண்மையா என்னன்னு தெரியல. மைக்கேல் ஜாக்சன் ஒரு மும்பை வந்தாரு, அவர் ஆடும்போது ஒரு துளி வேர்வை வந்து ஒரு பொண்ணு மேல பட்டுருச்சு, அப்புறம் அந்த பொண்ணு குளிக்காமலே பல நாள் இருந்துச்சு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரிதான் இதுவும். விஜய் நான் பார்த்துட்டே போதும், அது வரைக்கும் கண்ணை மூடவே மாட்டேன், விஜய் நான் கண்ணுக்குள்ளேயே இருக்கணும், இப்படி சுத்துற கூட்டம் எல்லாம் நிறைய இருக்கு, நிறைய ஓடுது.
நம்ம ஸ்டுடியோவுக்கு ஆமா. பின்னால தான் மறைந்த நடிகை சில்க் சுமிதானோட உடல் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. அப்படியா? ஆமா. அவங்க கடிச்சு வச்ச ஒரு ஆப்பிள் வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் அந்த காலத்துல விலை போனதாக. ஆமா. அப்படி ஒரு உண்மை செய்தி உண்டு. சரி. அத வந்து நமக்கு நினைவூட்டுது இந்த சம்பவங்கள் எல்லாம். எத்தனை நாளைக்கு இது ஓடும் அப்படிங்கிறது தெரியல. நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக பரிணமிக்கணும், மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல அந்த அதிசயம் நடக்குமா வாய்ப்பில்லை அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம பார்ப்போம், பொறுத்திருந்து தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. ஓகே, நன்றி.